இந்த வீடியோல நம்ம நவம்பர் 2024 இப்போ நீங்க 25ல பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இது ப்ரீவியஸ் இயர் கரண்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதின ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர். ஸோ நவம்பர் 2024 கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிற பார்ட் பி தான் நம்ம இந்த வீடியோல கவர் பண்ண போறோம். ஸோ பார்ட் பில எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்து லாக்லேருந்து ஒரு கொஸ்டின், செகண்ட் சாப்டர்லேருந்து ஏபி அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன்ல ஒரு கொஸ்டின், தேர்ட் சாப்டர்லேருந்து ஹார்மோனிக் மீன், ஃபோர்த் சாப்டர்லேருந்து ரேங்க் கார்லேஷன் ஒரு கொஸ்டின். எல்லாமே ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. ஃபிஃப்த் சாப்டர்லேருந்து இண்டெக்ஸ் நம்பர் கேட்டிருக்காங்க அண்ட் இண்டெக்ஸ் நம்பரில் 2 கொஸ்டினும், தேர்ட் சாப்டரில் ஜாமெட்ரிக் மீனும் கேட்டு தேர்ட் அண்ட் ஃபிஃப்த்தில் 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினோட சொல்யூஷன்ஸ் பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஒரு லாக் கொஸ்டின். லாக் பேஸ் 10 125 இப்படி ப்ரூவ் பண்ணணும். இட்ஸ் அ ப்ரூவ் தட் கொஸ்டின். நம்ம இங்க எந்த சைடு எடுக்க போறோம் அப்படின்னா என்னோட எல்ஹெச்எஸ் தான் 125 இருக்கு. அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி இந்த பேட்டர்ன்ல எடுக்க போறோம். ஸோ 125 அப்படின்ற இந்த நம்பரை இங்க நடுவில் மைனஸ் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நியூமரேட்டர் டினாமினேட்டர். ஏன்னா லாகோட ரூல்ஸ் பாருங்க, லாகோட ரூல்ஸ் சைடில் எழுதுறேன். லாக் ஆஃப் ஏ பை பின்னு இருந்தாதான் அதை லாக் ஏ மைனஸ் லாக் பின்னு எழுத முடியும். ஸோ மைனஸ் வரணும்னா இது இந்த மாதிரி டிவிஷன் பேட்டர்னில் இருக்கணும். ஸோ 125 நான் வந்து டிவிஷன் பேட்டர்னில் எழுதணும்னா 250/2ன்னு எழுதலாம். இல்லைன்னா இது நிறைய விதமாக எழுதலாம். 500/4ன்னு எழுதலாம். ஆர் 1000/8ன்னு எழுதலாம். இப்போ இங்க 250/2னா லாக் எடுக்கும்போது எனக்கு கரெக்டா இந்த ஆன்சருக்கு மேட்ச் ஆகாது. ஸ்கொயர் நம்பர் கிடையாது, எதுவுமே 250 கிடையாது, 2 கிடையாது. 500/4ம் எனக்கு 500 ஸ்கொயர் நம்பர் கிடையாது, பட் 4ன்றது ஸ்கொயர் நம்பர். பட் இந்த 1000/8 தான் மேல இருக்கிறதும் கியூபு, கீழே இருக்கிறதும் கியூபு. ஸோ அதனால நான் என்ன பண்றேன், அந்த பேட்டர்னுக்கே போயிடுறேன். இந்த 125 நம்ம 1000/8 அப்படின்னு பிரிச்சு எழுதுறோம். இப்போ இது லாக் ஏ பை பி ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ லாக் ஏ மைனஸ் லாக் பி ரெண்டுமே கியூபிக் டேர்ம்னு தெரியுது. ஸோ லாக் இது வந்து 10 கியூப், அடுத்தது இது 2 கியூப். இந்த 3 பவர் 3 அகைன் ப்ராப்பர்ட்டி, பவர்ல இருக்க 3 வந்து முன்னாடி வந்துடும். ஸோ 3 லாக் பேஸ் 10 10 மைனஸ் 3 லாக் பேஸ் 10 2. நம்ம ப்ராப்பர்ட்டி ஆஃப் லாக் என்ன அப்படின்னா லாக் ஏஏ. லாக் ஏஏன்னு இருந்ததுன்னா 1ன்னு எழுதலாம். ஸோ இந்த இடத்துல எனக்கு ஏக்கு பதிலாக 10ன்னு இருக்கு. ஸோ அந்த ஃபுல் இதுவுமே 1ன்னு மாறிடும். ஸோ 3 மைனஸ் 3 லாக் பேஸ் 10 2. இதுதான் என்னோட ஆர்ஹெச்எஸ். ஹென்ஸ் ப்ரூவ்ட். Find the 3 numbers in AP whose sum is 6 and product is minus 120. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏபின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஏபி அப்படின்னாலே ஏபி அதில் 3 நம்பர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஏபின்னா நம்ம ஏலேருந்து ஆரம்பிங்க. ஏக்கு அடுத்த நம்பர் ஏ பிளஸ் டி, முன்னாடி நம்பர் ஏ மைனஸ் டி, இதுக்கு அடுத்த நம்பர் 2D அண்ட் இங்கே முன்னாடி நம்பர் மைனஸ் 2D. அதே மாதிரி இங்கே ப்ளஸ் 3Dன்னு போகும், இந்த பக்கம் மைனஸ் 3D, இப்படி போயிட்டே இருக்கும் இது. இப்போ எனக்கு 3 நம்பர்ஸ் எடுக்கணும் அப்படின்னா நான் மிடில் ஏலேருந்து இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று இப்படிதான் எடுக்கணும். 3 நம்பர்ஸ்னும் போது இதுதான் என்னோட பேட்டர்ன். 4 நம்பர்ஸ்னா நமக்கு வேற பேட்டர்ன் இருக்கு. இது 3 நம்பர்ஸ்க்கான பேட்டர்ன். இப்போ சம் ப்ரொசீட் பண்ணலாமா? சொல்யூஷன். ஸோ லெட் 3 நம்பர்ஸ் பி. அந்த 3 நம்பர் எல்லா சம்முக்குமே இப்படிதான் 3 நம்பர்ஸ்னு கேட்டாலே இதான் எடுக்கணும். ஸோ 3 நம்பர்ஸ் பி, ஏ மைனஸ் டி, ஏ பிளஸ் டி, இதுதான் 3 நம்பர். அதோட சம் வந்து 6ன்னு சொல்லியிருக்காங்க. சம்னா என்ன? ஆட். ஸோ ஏ பிளஸ் டி, ஏ மைனஸ் டி, இதை ஆட் பண்ணா 6ன்னு சொல்றாங்க. பிளஸ் டி மைனஸ் டி கேன்சல். ஸோ 3a ஈக்குவல் டு 6. அப்போ a ஈக்குவல் டு 6/3 2. a கிடச்சிருச்சு. அடுத்தது ப்ராடக்ட் வந்து 120 மைனஸ் 120ன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கண்டிஷன் யூஸ் பண்ணுறோம். ப்ராடக்ட்னா என்னது? a பிளஸ் டி இன்ட்டு a மைனஸ் டி
ஈக்குவல் டு மைனஸ் 120ன்னு சொல்றாங்க. இப்போ இந்த a பிளஸ் டியும் a மைனஸ் டியும் கிளப் பண்ணா a பிளஸ் பி a மைனஸ் பி அப்படின்றத a ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர்னு எழுதலாமா? இன்டூ நடுவில் ஒரு a இருக்கு a ஈக்குவல் டு மைனஸ் 120. a வர இடத்துலலாம் என்ன பண்ணலாம்? நம்ம ஏக்கான 2வை சப்ஸ்டியூட் பண்ணலாம். 2 சப்ஸ்டியூட் பண்ணா இங்க 2 ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர் இன்டூ 2 ஈக்குவல் டு மைனஸ் 120. இங்கேருந்து நம்ம டி கண்டுபிடிக்க முடியும். ஸோ இது இப்படியே இருக்கட்டும். 2 ஸ்கொயர்ன்றது 4, நம்ம 4ன்னு மாற்றிக்கலாம். 4 மைனஸ் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த 2 வந்து ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது டிவைடட் பை 2ன்னு வரும். ஸோ 4 மைனஸ் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் இது கேன்சல் பண்ணி 60. இப்போ இந்த 4ஐயும் நம்ம ஷிஃப்ட் பண்ணுறோம். ஷிஃப்ட் பண்ணால் என்ன கிடைக்கும்? மைனஸ் 60 மைனஸ் 4 இருக்கு. இங்கே இருக்க ப்ளஸ் 4 இங்கே பக்கம் வரும்போது மைனஸ் 4. ஸோ மைனஸ் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 64. இது கேன்சல். அப்போ டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 64, டி ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 8. இப்போ எனக்கு ஏ தெரியும், டி தெரியும். கேஸ் 1. கேஸ் 1ல a வேல்யூ அண்ட் d வேல்யூ. அதே மாதிரி கேஸ் 2. கேஸ் 2ல a வேல்யூ அண்ட் d வேல்யூ வந்து மைனஸ் 8ன்னு எடுக்கிறோம். இப்போ என்னோட கண்டிஷன் என்ன? a மைனஸ் டி அந்த 3 நம்பர்னு எடுத்தோம்ல, அதுதான் இதுதான் அந்த 3 நம்பர். இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? 2 மைனஸ் 8 2 plus 8. அப்போ minus 6 2 10. அதே தான் இங்கேயும் 2 minus of minus 8 2 minus 8. minus into minus என்றது plus ஆகி 2 plus 8 10. 2 minus 8 என்றது minus 6. ஸோ நமக்கு ரெண்டு கேஸ்லேயும் ஒரே ஆன்சர் தான், ரிவர்ஸில் வரும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். Find the harmonic mean for the following data. So harmonic mean கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. x இருக்கு, f இருக்கு. xும் fும் இருந்ததுன்னா இது discrete data. ஸோ கொடுத்துருக்கிறத முதல்ல நம்ம வேர்ட்டிக்கலாக எழுதிக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க வேல்யூவை வேர்ட்டிக்கலாக எழுதிக்கணும். ஸோ 10 12 14 16 18 and 20. Frequency 5 18 20 10 6 1. இது ரொம்ப சிம்பிளான ஒரு சம் தான். ஃபார்முலா எழுதி டைரக்டா நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஹார்மோனிக் மீன் வித் ஃப்ரீக்வன்சிக்கான ஃபார்முலா, HM கான ஃபார்முலா வந்து சம்மேஷன் எஃப் டிவைடட் பை சம்மேஷன் எஃப் பை எக்ஸ். ஸோ சம்மேஷன் எஃப்ன்றது எஃப் ஃபுல்லா டோட்டல் பண்ணா, எஃப் ஃபுல்லா டோட்டல் பண்ணா எனக்கு 60 அப்படின்னு கிடைக்கும். சம்மேஷன் எஃப் பை எக்ஸ் இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். எஃப் பை எக்ஸ். எஃப் பை எக்ஸ்னா ஃபர்ஸ்ட் வேல்யூ மட்டும் எழுதுறேன். 5 by 10 அப்படின்னு அர்த்தம். 5 by 10ஓட வேல்யூ 0.5. இதே மாதிரியே ஒரு வேல்யூக்கும் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி கண்டுபிடிங்க. 18 by 12 1.5, 20 by 14 1.43, 10 by 16 0.625, 6 by 18 0.33, 1 by 20 0.05. இதோட டோட்டல். இதை டோட்டல் பண்ணா 4.44 அப்படின்னு வரும் நமக்கு. இப்போ ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஹார்மோனிக் மீன் ஈக்குவல் டு சம்மேஷன் எஃப். எஃபோட டோட்டல் 60 பை எஃப் பை எக்ஸோட டோட்டல் 4.44 அப்படின்னு வருது. இதை கால்குலேட்டரில் நம்ம டிவைட் பண்ணா நமக்கு கிடைக்கிற வேல்யூ 13.52. ஸோ நம்ம ஹார்மோனிக் மீனோட ஆன்சர் 13.52. Calculate the rank correlation for the following data. ஸோ ரேங்க் கார்லேஷன் கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ எனக்கு எக்ஸ் அண்ட் ஒய் வந்து டைரெக்டாக ரேங்கே கொடுத்துருக்காங்களா இல்லை நாம தான் ரேங்க் அலோகேட் பண்ணுமா அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. இங்கே கொடுத்துருக்க டேட்டா பாருங்க, 1லேருந்து 12 வரைக்கும் தான் இருக்கு. ஸோ 1லேருந்து 12 வரைக்கும் தான் இருக்கு அப்படின்னும் போது இது ரேங்க் வந்து கொடுத்துட்டாங்க. இதை நம்ம திருப்பி ரேங்க் பண்ண முடியாது. ஸோ ரேங்க்கு கொடுத்தாச்சு.
நம்பர் வந்து ரேண்டமா ஒரு 1லேருந்து 100 வரைக்கும் 45 88 அந்த மாதிரிலாம் ரேண்டமா ஏதாவது நம்பர்ஸ் இருந்ததுன்னா அதை நான் ரேங்க் பண்ணலாம். இது வந்து அப்படி இல்லை, 1லேருந்து 12 வரைக்கும் தான் மொத்த நம்பர்ஸே இருக்கு. ஸோ ரேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இதை நான் என்ன பண்றேன், வெர்டிக்கலாக எழுதிட்டு ப்ரொசீட் பண்ணலாம். எக்ஸ் வேல்யூ அண்ட் ஒய் வேல்யூ கொடுத்துருக்க வேல்யூவை வெர்டிக்கலாக எழுதுனா இங்கே எக்ஸில் வந்து இங்கே என்ன ஒரு சர்ப்ரைஸ்னா எல்லாமே ஆர்டரில் தான் இருக்குது. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 அண்ட் 12 அதுவே வந்து ஆர்டரில் தான் இருந்தது. அண்ட் ஒய் மட்டும்தான் நமக்கு வேரி ஆயிருக்கு. ஒய் எப்படி இருக்குன்னா 12 9 6 10 3 5 4 7 8 2 11 அண்ட் 1. இப்போ ஃபார்முலா எழுதிக்கலாம். ஃபார்முலாக்கு ஏற்ற மாதிரி நம்ம சம்மு ப்ரொசீட் பண்ணுவோம். ரேங்க் கார்லேஷனோட ஃபார்முலா, ரேங்க் வந்து இங்கே ரிப்பீட்டடே கிடையாது. எக்ஸில் இருக்கிற எந்த ரேங்க்கும் ரிப்பீட் ஆகலை, ஒயில் இருக்கிற ரேங்க்கும் ரிப்பீட் ஆகலை. அப்போ என்னோட ஃபார்முலா ரோ ஈக்குவல் டு 1 மைனஸ் 6 இன்டூ சம்மேஷன் டி ஸ்கொயர் டிவைடட் பை n இன்டூ ஸ்மால் என்னும் போடலாம், கேபிட்டல் என்னும் போடலாம், n இன்டூ n ஸ்கொயர் மைனஸ் 1. இங்கே வந்து நம்ம பிராக்கெட் போட்டுக்கிறோம். ஏன் பிராக்கெட் போடுறோம்னா அப்பதான் 1 மைனஸ் இந்த பிராக்கெட்ல இருக்க எல்லாம் கால்குலேட் பண்ணிட்டு 1ஓட மைனஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம என்ன வேணும்னா நமக்கு இதுல டி ஸ்கொயர் மட்டும்தான் வேணும். ஸோ அதுக்கு டி வேணும். டின்றது ரேங்க் 1 மைனஸ் ரேங்க் 2 கொடுத்துருக்கிறதே ரேங்க் தான்றதுனால இது R1 இது R2 அப்படின்னு எடுத்துக்கலாம். அவங்க வேற வேற வேல்யூஸ் கொடுத்தாங்கன்னா நம்ம ரேங்க் கண்டுபிடிப்போம். அந்த கேஸ்ல வந்து தனியா R1 R2ன்னு எழுதுவோம். இங்க ஸ்ட்ரைட்டாவே இருக்கிறதுனால அதையே R1 அதுவே R2. ஸோ 1 மைனஸ் 12 அப்படின்றது மைனஸ் 11 மைனஸ் 7 அப்படியே சப்ட்ராக்ட் பண்ணிட்டே வாங்க. மைனஸ் 3 மைனஸ் 6 2 1 3 1 ரெண்டு வேல்யூவா மைனஸ் பண்ணிட்டே வரோம். 1 8 0 அண்ட் 11. இப்போ இதை ஸ்கொயர் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையானது டி ஸ்கொயர், அதனால இதை ஸ்கொயர் பண்ணுறோம். ஸ்கொயர் பண்ணால் 121 49 9 மைனஸ் எல்லாம் ப்ளஸ் ஆயிரும். 36 4 1 9 1 1 64 0 121. நமக்கு தேவையானது ஃபார்முலாக்கு தேவையானது சம்மேஷன் டி ஸ்கொயர். அப்படின்னா டி ஸ்கொயர் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆட் பண்ணா எனக்கு கிடைக்கிறது 416. இதுதான் என்னோட ஆன்சர். இப்போ ஃபார்முலால நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிப்போமா. ஃபார்முலா என்னது, ரோ ஈக்குவல் டு 1 மைனஸ், ஸோ ரோ ஈக்குவல் டு 1 மைனஸ் 6 இன்டூ சம்மேஷன் ஆஃப் டி ஸ்கொயர்ன்றதுக்கான ஆன்சர் வந்து 416. டினாமினேட்டர்ல n இன்டூ n ஸ்கொயர் மைனஸ் 1. மொத்த நம்பர் 12 நம்பர் இருக்கு. நம்பர் ஆஃப் டேட்டா 12. ஸோ 12 இன்டூ 12 ஸ்கொயர் மைனஸ் 1. ஸோ 1 மைனஸ் 6 இன்டூ 416 டிவைடட் பை 12 இன்டூ 12 ஸ்கொயர்ன்றது 144, 144 மைனஸ் 1ன்றது 143. ஸோ இதை வந்து மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணி நம்ம டிவைட் பண்ணா நமக்கு கிடைக்கிற வேல்யூ, மேலே தனியாக மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, கீழே தனியாக மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. டிவைட் பண்ணும்போது நமக்கு 0.2424 அப்படின்னு வரும். 1ல மைனஸ் பண்ணால் 0.7575 அது மாதிரி போகுது. நான் வந்து 2 டிஜிட்டோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இல்லை இதை 76ன்னு எழுதணும். ஏன்னா நான் ஸ்டாப் பண்ணும்போது ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். ஸோ 0.76. இப்போ ஆன்சர் வந்து கரெக்டான்றது நமக்கு இங்கே செக் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளோட வேல்யூ வந்து -1லேருந்து +1குள்ள தான் இருக்கணும். கன்ஸ்ட்ரக்ட் அண்ட் இண்டெக்ஸ் நம்பர் ஃபார் த ஃபாலோயிங் டேட்டா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இண்டெக்ஸ் நம்பர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். கொடுத்துருக்கிற கொஸ்டின்ல என்ன டேட்டா இருக்குன்னு பாருங்க. இங்க எனக்கு கமாடிட்டி ப்ரைஸ் வந்து 2 இயர்க்கு கொடுத்துருக்காங்க. 2 இயர்க்கு கொடுக்கும்போது அதுல எது வந்து 2 இயர்ல ஒன்று பழைய இயரா இருக்கும், ஒன்று நெக்ஸ்ட் இயர் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ 2005 2006ல 2005ன்றது ஓல்டு, 2006ன்றது தான் நியூ. ஸோ எது நியூவோ அது நமக்கு கரண்ட் இயர், எது பழையதோ அது நமக்கு பேஸ் இயர் அப்படின்னு எடுக்கணும் இங்க. அண்ட் இங்க வெயிட் இல்லை. ஸோ இது ஒரு பிரைஸ் இண்டெக்ஸ் நம்பர். கொஸ்டின்ல ஆனால் பிரைஸ் இண்டெக்ஸ்னு கொடுக்கல, வெறும் இண்டெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க.
நம்ம வந்து இந்த டேட்டாலேருந்து கண்டுபிடிச்சிட்டோம் இது ப்ரைஸ் இண்டெக்ஸ் நம்பர் அப்படின்னு. இப்போ பேஸ் இயர் கரண்ட் இயர் அப்படின்னு எழுதிக்கலாம். இங்கே 2005ல கொடுத்துருக்கிற டேட்டா வந்து பேஸ் இயர்க்கான வேல்யூ. ஸோ பி நாட்கான வேல்யூ என்ன இருக்கு அப்படின்னா 85, 50, 90 அண்ட் 30. இது பி நாட்கான வேல்யூ. பி நாட்ன்றது பேஸ் இயர். அடுத்தது கரண்ட் இயர் வந்து என்னன்னு எடுத்துக்கணும், P1ன்னு எடுத்துப்போம். நம்ம இங்கே கமாடிட்டி A, B, C, D. இப்போ நெக்ஸ்ட் இயர்க்கான வேல்யூ வந்து 95, 60, 100 அண்ட் 45. ப்ரைஸ் இண்டெக்ஸ் ஃபார்முலாவை இங்கே உரமாக எழுதுறேன். ப்ரைஸ் இண்டெக்ஸ் ஃபார்முலா ரொம்ப சிம்பிள். ஸோ இது ப்ரைஸ் இண்டெக்ஸ்க்கான ஃபார்முலா it is summation P1 current year divided by summation P0 into 100. இதுதான் ஃபார்முலா. ஸோ அப்போ P1க்கு டோட்டல், P0க்கு டோட்டல். P0க்கு நான் டோட்டல் பார்க்கும்போது 255 வருது. அண்ட் P1க்கு டோட்டல் பார்க்கும்போது it is 300. அப்போ எனக்கு இந்த சின்ன ஃபார்முலாவில் இதை சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். சம்மேஷன் P1ஓட வேல்யூ வந்து நமக்கு 300 டிவைடட் பை 255 இன்டூ 100. இதை டிவைட் பண்ணி 100ல மல்டிப்ளை பண்ணால் 117.64 அப்படின்னு வரும். ஸோ ப்ரைஸ் இண்டெக்ஸோட ஆன்சர் 117.64. ஓகே, இது ஒரு தியரி கொஸ்டின். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எக்ஸ்பிளைன் த யூசஸ் ஆஃப் இண்டெக்ஸ் நம்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இண்டெக்ஸ் நம்பர் எங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதோட பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக இருக்கும். இது ஒரு தியரி கொஸ்டின் தான் இருந்தது, மீதி யாருமே நமக்கு ப்ராப்ளமாக தான் இருந்தது. அதனால இந்த பேப்பரில் இதை ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம போகலாம். இல்லை எழுதுறதா இருந்தால் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா மெஷர் சேஞ்சஸ் இன் ப்ரைஸஸ். ஸோ நமக்கு வந்து ஒரு ப்ரைஸ் வந்து எப்படி வேரி ஆகுது ஒரு குட்ஸ்க்கு. ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் இயர் அதுக்கு என்ன ப்ரைஸ் இருந்தது, அதுக்கு முன்னாடி என்ன ப்ரைஸ் இருந்தது அப்படின்றத ட்ராக் பண்ணி ஃபியூச்சரில் என்ன ப்ரைஸ் வரும், நமக்கு இப்போ மணி வைஸ் வந்து இன்ஃப்ளேஷன் இருக்கா, டிஃப்ளேஷன் இருக்கா, மணி எப்படி சேஞ்ச் ஆகுது, ஓவர் தி டைம் சேஞ்ச் ஆகுதுன்றத ட்ராக் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த இண்டெக்ஸ் நம்பர் யூஸ் ஆகும். செகண்ட் பாயிண்ட் வந்து மானிட்டரிங் த எக்கனாமிக் பர்ஃபார்மன்சஸ். ஸோ ஒரு கண்ட்ரியோட இதுவே நம்ம எக்கனாமிக் இண்டிகேட்டர் வச்சு தான் நம்ம செக் பண்ணுவாங்க. இண்டஸ்ட்ரி ப்ரொடக்ஷன் எப்படி இருக்குது, சேல்ஸ் எப்படி இருக்குது, அக்ரிகல்ச்சரில் அவுட்புட் எப்படி இருக்குது, இது எல்லாமே நம்ம இந்த இண்டெக்ஸ் நம்பர் யூஸ் பண்ணி தான் நம்ம செக் பண்ணுவோம். தேர்ட் ஒன் கம்பேரிங் த பர்ஃபார்மன்சஸ். இதுவும் அதே தான், ஓவர் தி பீரியட். இது ஃபர்ஸ்ட் மாதிரி தான், ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ ஒரு பிளேஸ் டு பிளேஸ் இதை சேல்ஸ் சேஞ்ச் ஆயிருக்கா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணுறதுக்காக, இந்த கம்பேரிசனுக்காக இண்டெக்ஸ் நம்பர். ஃபோர்த் ஒன் வந்து அட்ஜஸ்ட் ஃபார் வேரியேஷன். இன்கேஸ் அது வந்து வேரி ஆயிருக்கு, ரொம்ப வேரி ஆயிருக்கு அப்படின்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த இண்டெக்ஸ் நம்பர் யூஸ் ஆகும். சிம்பிளிஃபை காம்ப்ளெக்ஸ் டேட்டா. ஒரு ஹியூஜ் நம்பர் ஆஃப் டேட்டாவை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி மாற்றுறதுக்கு இண்டெக்ஸ் நம்பர் யூஸ் ஆகும். கரண்ட் இயரில் இப்படி இருந்தது, லாஸ்ட் இயரில் இப்படி இருந்தது அப்படின்னு ஒரு ஈஸி டேட்டாவை என்னால் இதை மாற்ற முடியும். செட் பெஞ்ச் மார்க்ஸ் அண்ட் டார்கெட்ஸ். இந்த ப்ரீவியஸாக இருந்த இந்த டேட்டாவை யூஸ் பண்ணி இண்டெக்ஸ் நம்பர் யூஸ் பண்ணி நம்ம பாயிண்ட் பண்ணுறதுனால ஃபியூச்சர் கோலை நம்மளால ஈஸியாக செட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு செட் பண்ணலாம். நெக்ஸ்ட் கைடிங் பாலிசி அண்ட் நெகோஷியேஷன். ஸோ நம்ம இந்த இண்டெக்ஸ் நம்பர் யூஸ் பண்ணி வேல்யூஸை ஃபிக்ஸ் பண்ணுறதுனால நம்ம நெகோஷியேட் பண்ணலாம், வேஜஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம செக் பண்ணிக்கலாம், கவர்மெண்ட் பாலிசிஸ்லாம் யூஸ் பண்ணலாம். லாஸ்ட் ஒன் ஃபினான்ஷியல் அப்ளிகேஷன். ஈவன் இன் ஸ்டாக் மார்க்கெட் நமக்கு வந்து இந்த இண்டெக்ஸ் நம்பர் வந்து ரொம்ப யூஸ் ஆகும். தீஸ் ஆர் ஆல் த யூசஸ் ஆஃப் இண்டெக்ஸ் நம்பர். இது இவ்வளவும் எழுதணும்னு இல்லை, ஏதாவது ஒரு 5 பாயிண்ட் எழுதினா போதும். Calculate the geometric mean for the following data. கொடுத்திருக்கிற டேட்டா வந்து ஒரு டிஸ்கிரீட் டேட்டா. முதல்ல இதுக்கான ஃபார்முலாவை எழுதுவோம். ஃபார்முலா ஃபார் ஜாமெட்ரிக் மீன் ஜிஎம்னு எழுதுறேன். ஜாமெட்ரிக் மீனோட ஃபார்முலா ஆன்டி லாக் ஆஃப் சம்மேஷன் எஃப் இன்டூ லாக் எக்ஸ் டிவைடட் பை சம்மேஷன் எஃப். ஸோ இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத கால்குலேட் பண்ணி அதுக்கு ஆன்டி லாக் பார்க்கணும். இதுதான் நம்மளோட ஜாமெட்ரிக் மீனோட ஃபார்முலா. ஸோ எஃப் இன்டூ லாக் எக்ஸு, அப்போ எஃப் இருக்குது, அப்போ லாக் எக்ஸை நான் கால்குலேட் பண்ணணும். கொடுத்துருக்கிறத வேர்ட்டிக்கலாக எழுதிக்கலாம். எக்ஸு எஃப்பு. எக்ஸோட வேல்யூ 10, 4, 15க்கு 6,
25க்கு 10, 40ல 7 and 50க்கு 3. 53 இதுதான் நம்மளோட x and f. f into log x. f இருக்கு, எனக்கு முதல்ல log x தெரியணும். x ஓட வேல்யூஸ் வந்து 2 டிஜிட்ல இருக்கு. log பார்க்கும்போது எத்தனை டிஜிட் இருக்கோ 2 டிஜிட் இருந்ததுன்னா நான் 1 பாயிண்ட்னு எழுதணும். ஒரு டிஜிட் இருந்ததுன்னா 0.1 கம்மி பண்ணி எழுதணும். எனக்கு எல்லாமே 2 டிஜிட், அதனால இந்த 1 பாயிண்ட்ன்றதை நான் ஃபர்ஸ்டே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வேல்யூ 10. இப்போ எப்படி லாக் பார்க்கணும்னு சொல்றேன். 10 அப்படின்னு நான் இங்கே லாக் பார்க்குறேன்னா 10ல் 0ல் பார்க்கணும். ஸோ 10ல் 0. ஏன் 10ல் 0 பார்க்குறோன்னா வெறும் 10 தான் எனக்கு இருக்கு. 10ல் 0 பார்த்தா இது 0 0 0 தான் இருக்கு. அப்போ என்னோட ஆன்சர் வந்து 0 0 0 அப்படின்னு 3 டெசிமல்ஸ் வரைக்கும் எடுத்துக்கலாம். அடுத்தது 15. 15க்கு லாக் பார்க்க போகிறோம். 15ல் 0 எல்லாமே ஜீரோஸ்ல தான் பார்க்கணும், ஏன்னா 2 டிஜிட் தான் இருக்கு நமக்கு. ஸோ 1761 இந்த இடத்துல 1761. அடுத்து 25க்கு பார்க்க போகிறோம். 25க்கு பார்க்கும்போது 25ல் 0 3979. ஸோ 3979. 40ல் 0 இது லாக், நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது லாக். 40ல் 0 6021. 6021. நெக்ஸ்ட் 50. 50ல் 0. 50ல பார்க்கும்போது 6990. இப்படிதான் லாக் பார்க்கணும். லாக் பார்த்து முடிச்ச அப்புறம் நான் இந்த 1 பாயிண்ட்னு எப்படி எழுதுனேன்னா 2 டிஜிட்டுக்காக இந்த 1 பாயிண்ட். 5 டிஜிட் இருந்தா 4 பாயிண்ட். எவ்வளோ டிஜிட்ஸ் இருக்கோ அதில் கம்மி பண்ணி எழுதணும். இப்போ எனக்கு தேவை சம்மேஷன் எஃப் இன்ட்டு லாக் எக்ஸ். அப்போ எஃப்ஐயும் லாக் எக்ஸையும் நான் மல்டிப்ளை பண்ணும். எஃப் இன்ட்டு லாக் எக்ஸ். அப்புறம் அதுக்கு நான் டோட்டல் போட போறேன். எஃப்ஐயும் லாக் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணா எஃப் இங்க இருக்கு, லாக் எக்ஸ் இங்க இருக்கு. மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 4 இன்ட்டு 1, அது 4 தான். 1.000ன்றதுனால அது 4 தான். 6 இன்ட்டு அப்படின்னு மல்டிப்ளை பண்ணும்போது 7.0565 அப்படின்னு போயிட்டே இருக்கு. அதனால நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணி 7 அப்படின்னு எழுதியிருக்கேன். அடுத்ததை மல்டிப்ளை பண்ணும்போது 13.979. 7 இன்ட்டு மல்டிப்ளை பண்ணும்போது 11.214 அண்ட் லாஸ்ட்ல மல்டிப்ளை பண்ணும்போது 5.097 அப்படின்னு வருது. இதுக்கு டோட்டல் வேணும். இதை டோட்டல் பண்ணாதான் எனக்கு என்ன கிடைக்கும், எஃப் லாக் எக்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த எஃப் லாக் எக்ஸை டோட்டல் பண்ணும்போது 41.347 வருது. நான் 35 அப்படின்னு எழுதிக்கிறேன். ரவுண்ட் ஆஃப் பண்ணி எழுதுறேன். எங்க எழுதும் போதும் வேல்யூவை கட் பண்ணாம ரவுண்ட் ஆஃப் பண்ணி எழுதணும். 35 எழுதியாச்சு. அடுத்தது எஃப் வேணும். எஃப் டோட்டல் பண்ணும்போது நமக்கு 30 கிடைக்குது. இப்போ ஃபார்முலால நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? ஃபார்முலா என்ன நமக்கு? ஜாமெட்ரிக் மீன் திருப்பி எழுதுறேன். ஜாமெட்ரிக் மீன் ஈக்குவல் டு ஆன்டி லாக் ஆஃப் சம்மேஷன் எஃப் லாக் எக்ஸ் டிவைடட் பை சம்மேஷன் எஃப். இப்போ எனக்கு எஃப் லாக் எக்ஸும் தெரியும், எஃப்பும் தெரியும். அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்டி லாக் ஆஃப் 41.35 டிவைடட் பை 30 அப்படின்னு வருது. இதை டிவைட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற வேல்யூ வந்து திருப்பியும் நம்ம ஆன்டிலாக் எடுக்கிற வரைக்கும் அதை எழுதிட்டே இருக்கணும். ஆன்டிலாக் ஆஃப் 1.378 இப்படி வரும். இப்போ நான் ஆன்டிலாக் பார்க்கும்போது எப்படி பார்க்கணும்னு பாருங்க. பாயிண்ட்டுக்கு இந்த பக்கம் இருக்கிற வேல்யூக்கு தான் ஆன்டிலாக் பார்க்கணும். ஏன்னா என் லாக் டேபிளே எப்படி இருக்கும்னா ஆன்டிலாக் வரேன். இப்போ ஆன்டிலாக்ல எப்படி இருக்கு பாருங்க, டாட்ல இருந்து தான் ஆரம்பிக்குது. .01 .02 அப்படின்னா என்ன அர்த்தம்? டாட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறதுக்கு தான் நான் வேல்யூ பார்க்க முடியும். ஸோ இப்போ ஆன்டிலாக் எப்படி பார்க்கணும்? 37ல் 8ல் பார்க்கணும். ஸோ 37ன்றது எங்கே வரும் நமக்கு? இங்கே வரும். 37 இங்கே வருது. 8 அப்படின்னா எங்கே வரும்? மேலே வந்து ஸ்டார்ட் ஆகிறது 0ல் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இங்கே 37 0 1 2 3 4 5 6 7 8. ஸோ நமக்கான இதுக்கான ஆன்சர் வந்து 2388. இதுதான் ஆன்சர். இப்போ நான் இதை இங்கே எழுதுறேன். சாரி. ஸோ இது வந்து எப்படி எழுதணும்னா கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு எழுதிக்கோங்க. 2388 அப்படின்னு எழுதிட்டு இங்கே 1 இருக்குல்ல, 1 பாயிண்ட் இருக்கா,
லாக் பார்க்கும்போது ரெடியூஸ் பண்ணோம், ஆன்டி லாக் பார்க்கும்போது இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். 1 டாட்னு இருக்கிறத இப்போ 1 + 1 போட்டு 2. என்னோட ஆன்சர் 2 புள்ளி தள்ளி இருக்கு. ஸோ மை ஆன்சர் இஸ் ஜிஎம்மோட ஆன்சர் வந்து 23.88. ஸோ இதுதான் நம்மளோட ஜாமெட்ரிக் மீன் ஆன்சர்.